ஆபத்து எவ்வளவு பெருகினாலும், தேசம் பஞ்சத்தால் நிறைந்தாலும் ஈசாக்கின் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? தேசம் பஞ்சத்தினால நிரம்பினாலும், யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் எகிப்திற்கு கொண்டு போனாலும், அங்கே யாக்கோபின் சந்ததியை போஷிக்க கர்த்தர் ஒருவரை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர் திட்டம் நம்மிலே நிறைவேறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு எழுப்பினாலும் கிறிஸ்தவத்தை அழித்து விடுவோம், கிறிஸ்தவ சபையை அழித்து விடுவோம், கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில இருக்க முடியாது என்று எத்தனை பேர் கொக்கரித்து கொண்டிருந்தாலும், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்திற்கு மத்தியில ஒரு மெல்லிய சத்தம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுகிற ஒரு எக்காலத்தின் சத்தத்தை கேட்க சபை ஆயத்தமாய் இருக்குமானால், அவர் மகிமை நம்மிலே வெளிப்படுமானால், அவர் இந்த ஆபத்திலே என்னை காத்து தன் கரத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஐயா, தானியேலுக்கு விரோதமாய் தேசம் நின்றது. தானியேலுக்கு விரோதமாய் பிரதான மந்திரிமார்கள் நின்றார்கள். தானியேலுக்கு விரோதமாய் பெரிய அதிகாரிகள் எழும்பி நின்றார்கள். இந்த தானியேலுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சிங்க கெவி ஆயத்தமாய் இருந்தது. ஆனால் ஒன்று நிச்சயம், தாவீதுக்கு அழிக்க தீர்மானித்த சத்துருக்களுக்கு முன்னதாக தாவீது அறியாத ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். அங்கே தாவீதை காத்து அவர் தன் கரத்தின் கிரிகையை வெளிப்படுத்தினவர். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் தன் கரத்தின் கிரிகையை வெளிப்படுத்தியே தீர்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?